சத்தியம் டிஜிட்டல் நேயர்களுக்கு வணக்கம். தொழில்நுட்ப உலகத்துல இப்போ ஒரு மிகப்பெரிய போட்டி ஆரம்பிச்சிருக்கு. ஈலான் மஸ்கோட நியூரலிங்க் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். மூளைகளை சிப் வச்சு கம்ப்யூட்டரை இயக்குற டெக்னாலஜி. ஆனா இப்போ சீனா ஒரு பெரிய சவாலோட களத்துல குதிச்சிருக்கு. அமெரிக்காவை மிஞ்சனும் மூளை கணினி தொழில்நுட்பத்துல, அதாவது பிரெயின் கம்ப்யூட்டர் இன்டர்ஃபேஸ்ல நம்பர் 1 இடத்தை பிடிக்கணும்னு ஒரு மாஸ்டர் பிளான வெளியிட்டு இருக்காங்க. இது சும்மா ஒரு கம்பெனியோட திட்டம் கிடையாது. சீன அரசாங்கமே 7 துறைகளை ஒன்னா சேர்த்து ஒரு சாலை வரைபடத்தை ரெடி பண்ணியிருக்காங்க. 2027க்குள்ள சில முக்கிய மைல்கற்களை எட்டணும். 2030க்குள்ள உலகத்திலேயே இந்த துறையில சீனா தான் டாப்ல இருக்கணும்னு இலக்கு வச்சிருக்காங்க. இதுல மருத்துவ நன்மைகள் இருந்தாலும் ஒரு பெரிய ஆபத்தும் ஒளிஞ்சிருக்கு. அது என்ன? சீன அரசியே இதுல இவ்வளவு ஆர்வம் காட்டுது. வாங்க மனித மூளையை குறிவைக்கிற இந்த டெக்னாலஜி போற பத்தி இன்னைக்கு முழுசா அலசலாம். முதல்ல சீனா என்ன செய்ய போறாங்கன்னு பார்க்கலாம். ஏற்கனவே சோலார் பேனல், எலக்ட்ரிக் கார், ஏஐன்னு எல்லாத்துலயும் கலக்கிட்டு இருக்கிற சீனா இப்போ மனித மூளையை குறிவைக்குது. அவங்களோட திட்டம் என்னன்னா, மூளையில இருந்து வர சிக்னலை துல்லியமா பிடிக்கக்கூடிய நியூரல் சிப் தயாரிக்கணும். அப்புறம் அந்த சிக்னல்களை புரிஞ்சுக்கிற அல்காரிதம்களை உருவாக்கணும். இதுக்காக அவங்க மூளையோட பல பகுதிகளில் வைக்கக்கூடிய எலக்ட்ரோடுகளை டிசைன் பண்றாங்க. வெறும் எலக்ட்ரிக் சிக்னல் மட்டும் இல்லாம ஒளி, காந்தம், ரசாயனம், அல்ட்ராசவுண்ட்னு பல வழிகள்ல மூளையை படிக்க முயற்சி பண்றாங்க. இது ஒரு மிகப்பெரிய அறிவியல் பாய்ச்சல். ஏற்கனவே சில சீன நிறுவனங்கள் இதுல வெற்றியும் கண்டிருக்காங்க. நியூரோ எக்ஸ் அப்படிங்கிற கம்பெனி 6 நோயாளிகளுக்கு சிப் வச்சு டெஸ்ட் பண்ணிருக்காங்க. அதுல பாதி பேர் கம்ப்யூட்டரை மனசாலேயே இயக்கி இருக்காங்க. இன்னொரு கம்பெனி நியூ சைபர் 5 பேருக்கு சிப் வச்சு அவங்கள போன் மற்றும் கம்ப்யூட்டர் இயக்க வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சீனா சும்மா பேசல, செயல்ல காட்டுதுன்னு தெரியுது. அங்க இருக்கிற ஒரு விஞ்ஞானி மின்மின் லூ என்ன சொல்றாரு அப்படின்னா, எதிர்காலத்துல சீனால மட்டும் 20 லட்சம் பேருக்கு இந்த தொழில்நுட்பம் உதவும் அப்படின்னு கணிக்கிறாரு. சரி, இது பக்கவாத நோயாளிகளுக்கு தானே நல்லதுன்னு நீங்க கேட்கலாம். ஆமா, மருத்துவ ரீதியா இது ஒரு வரப்பிரசாதம் தான். கை கால் செயல்படாதவங்க, பேச முடியாதவங்க திரும்பவும் உலகத்தோட இணைய இது உதவும். ஆனா சீன அரசாங்கத்தோட திட்டம் இதோட நிக்கல. அவங்க இதை இன்னும் பல இடங்கள்ல பயன்படுத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உதாரணத்துக்கு, ஒரு டிரைவர் வண்டி ஓட்டும் போது தூங்குறாரா இல்லையான்னு அவரோட மூளை சிக்னலை வச்சு கண்டுபிடிக்கலாம். ஆபத்தான தொழிற்சாலைகள்ல, சுரங்கங்கள்ல வேலை பார்க்கறவங்களுக்கு ஏதாவது விஷவாயு தாக்குச்சா இல்ல மயக்கம் வருதான்னு முன்கூட்டியே கண்டுபிடிக்கலாம். இதுக்கு மூளைக்குள்ள சிப் வைக்கணும்னு அவசியம் இல்லை. ஹெல்மெட், ஹெட்போன், கண்ணாடி மூலமா மூளை அலைகளை கண்காணிக்கிற வியரபிள் சென்சார்ஸ் கொண்டு வர போறாங்க. இங்கதான் ஒரு பெரிய கேள்விக்குறி வருது. சீனா ஏற்கனவே மக்களை கண்காணிக்கிறதுல கில்லி, கேமரா, ஃபேஸ் ரெகக்னைசேஷன், சோசியல் கிரெடிட் சிஸ்டம்னு மக்களை ஒரு வளையத்துக்குள்ளேயே வச்சிருக்காங்க. இப்போ மூளைக்குள்ளையும் போனா என்ன ஆகும்? நீங்க என்ன செய்யறீங்க, என்ன பேசுறீங்கிறத தாண்டி நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பதையும் அரசு கண்காணிக்க ஆரம்பிச்சா இது தனிநபர் சுதந்திரத்துக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தல். ஒருத்தரோட எண்ணங்களை படிக்கிறது இல்ல மாத்துறது சாத்தியமாச்சுன்னா அது ஒரு டிஜிட்டல் சர்வாதிகாரமா மாற வாய்ப்பு இருக்குதுன்னு உலக நாடுகள் பயப்படுறாங்க. மருத்துவமும் கண்காணிப்பும் இப்போ ஒரே கோட்ல பயணிக்கிற மாதிரி இருக்கு. ஒரு பக்கம் உயிரை காக்கும் தொழில்நுட்பம், இன்னொரு பக்கம் உரிமையை பறிக்கும் ஆயுதம். ஈலான் மஸ்க் நியூரலிங்க் மூலமா மருத்துவ தீர்வுகளை முன்னிறுத்துறாரு. ஆனா சீனா இதை ஒரு தேசிய திட்டமா மாத்தி எல்லா துறையிலையும் புகுத்த பாக்குது. இது ரெண்டுக்கும் நடுவுல இருக்கிற வித்தியாசம் ரொம்ப மெலிசானது. மொத்தத்துல 2030 ஒரு முக்கியமான வருஷமா இருக்க போகுது. மனிதனும் இயந்திரமும் இணைகிற காலம் வந்துடுச்சு. இது நமக்கு நல்லதா அமையுமா இல்ல நம்மளை அடிமைப்படுத்துமாங்கிறது இதை யாரு எப்படி பயன்படுத்துறாங்க என்பதை பொறுத்துதான் இருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க மக்களே? மூளையில சிப் வச்சுக்கிறது பாதுகாப்பானதா? சீனா இந்த தொழில்நுட்பத்தை தப்பா பயன்படுத்துமா? உங்க கருத்துக்களை மறக்காம காமெண்ட்ல சொல்லுங்க.